அது மட்டும் இல்லாமல் சக்கரபாணி வந்து சட்டசபையில் என்ன சொல்லியிருக்காரு, 4000 லாரிகள், 12 ரயில்கள், 2 கோடி சாக்குகள், 33,000 தார்பாய்கள் எல்லாம் தயாரா இருக்கு அப்படின்னா எதுக்கு இப்போ நெல் விளைஞ்சு நிற்குது? அவனும் வரானும்ல. நீங்க அதாவது பாத்ரூம் கூட போக முடியாம இருந்திருக்காங்க நைட்டு, வெளியில போகிறதுக்கு பயந்துட்டு பசங்கள்லாம், லேடிஸு அப்படி வீட்டை விட்டு வெளியில வர மாதிரி இருந்தா அடிக்க வந்திருக்காங்க. அப்போ வெளியில வந்ததை அடிச்சிருக்காங்க. சாதாரணமாக இந்த திராவிட மாடல் அரசு போலீஸாக இருக்கட்டும், தாசில்தாராக இருக்கட்டும், பல நேரங்களில் சாதகமாக முஸ்லிமியர்களுக்கு பயந்து கொண்டு, ஆனால் இந்த விஷயத்துல அவங்க சட்டம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறதுலாம், இதற்கு பிறகு என்ன நடக்க போகிறது, அந்த தாசில்தாருக்கு என்ன அழுத்தங்கள்லாம் ஆளும் தரப்பினால் வரப்போகிறதுங்கிறது போக போதான் தெரியும். எப்படி ஒரு வன்மத்தோடு பிபிசி இருக்குது அப்படிங்கிறது. தீப்பொறி மங்களாக இருந்ததுதான், அது இன்னும் பத்திட்டு எரிஞ்சிருக்கணும். பீர்களை எப்படி கொலை செய்யணும் அப்படிங்கிற பயிற்சியெல்லாம் கொடுக்க தான் போகிறாங்க. அந்த ஆன்லைன் பயிற்சிக்கு பேர் துஃபாத் அல் முமீனத் அப்படிங்கிற அந்த கோர்ஸுக்கு பேர். இந்த கோர்ஸை வந்து நவம்பர் 8 தொடங்க இருக்கிறாங்க. இதுக்கு ஃபண்டு இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது மசூத் அசார் நானே இதுக்கான ஃபண்டெல்லாம் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன செப்டம்பர் 27 இதுக்கான ஃபண்டு டிரைவ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். நெல் முளைக்கவில்லை என்ற உதயநிதிக்கு முளைத்த நெல் வீடியோக்களை பதிவிட்ட விவசாயிகள், கஞ்சா போதை ஆசாமிகள் குறித்து புகார் அளித்தவர்களை கைது செய்த போலீஸ், பல்லடத்தில் சட்டவிரோத மசூதி அதிகாரிகளை மிரட்டும் இஸ்லாமிய அடிப்படைவாதிகள், இந்தியாவில் ஜென் இசட் போராட்டம் நடக்கவில்லையே, கலவரத்தை தூண்ட முயற்சிக்கும் பிபிசி, பெண்களுக்கு ஆன்லைனில் பயங்கரவாத பயிற்சி தரும் ஜெய்ஷி முகமது அமைப்பு. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்தி குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இணைய வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். முதல் செய்தியாக, மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, வருஷம் மழை பெஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யக்கூடிய அந்த நெல்களை, அந்த நெல்லை பாதுகாக்கக்கூடிய அந்த குடோன்ங்கிறது இன்னும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியா தமிழகத்தில் கட்டமைக்கப்படவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். சில தினங்களுக்கு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியிடம் ஒரு அம்மையார் வந்து கதறி அழுது கொண்டே சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்கள் அறுவடை பண்ண நெல்லெல்லாம் சாக்கு மூட்டையில் கொண்டு போய் குடோனில் போட்டிருக்கோம், ஆனால் அங்கே போதிய பாதுகாப்பு இல்லாமல் மழை பெய்து அந்த நெல்லில் மீண்டும் நெல் முளைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கு அப்படின்னு அந்த அம்மையார் சொல்லியிருந்தாங்க. அதையுமே முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேட்டிலையும் சொல்லியிருந்தாரு, ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்துருக்காரு. துணை முதல்வர் அதற்கு பதில் கூறும் விதமாக அந்த மாதிரிலாம் ஒரு இடத்துலயும் நெல் முளைக்கல, இவங்களா ஏதோ அடிச்சு விடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பல்வேறு பகுதிகளிலிருந்து அந்த குடோன் பாதுகாப்பு இல்லாத குடோன்ல இருந்தெல்லாம் நெல் மூட்டையிலிருந்து முளைத்து வரக்கூடிய அந்த நெல்லை பார்க்கலாம் அப்படிங்கக்கூடிய வீடியோவெல்லாம் போட்டுட்டு இருக்காங்கன்னு சரி எப்படி பாக்குறீங்க? அதான் இன்னும் அந்த 1970 வருடத்தை அரசியலையே திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். நம்ம சொல்றது தான் அறிக்கை, நம்ம கொடுக்கறது தான் அறிக்கை. இதை இந்த வாழை மட்டைகள்னு கருணாநிதி சொல்லுவார், சொற்றால் அடித்த பிண்டம் வாழை மட்டைகள்பாரு. அவன் கேட்டுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ உடனடியாக அதற்கு பதிலடி கொடுக்குறாங்க. அதை விட என்னன்னா, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் என்ன சொல்றாரு, அவர் தானே வேளாண் துறை அமைச்சர், அவர் என்ன சொல்றாருன்னா லேசா முளைச்சிருக்குது அப்படிங்கிறாரு. துணை முதல்வர் கண்ட்ரோல் ரூம்லேருந்து உட்காந்துட்டு அவர் என்ன சொல்றாரு, அதாவது பொய் பேசி பொய்யான விஷயங்களை சொல்லி விவசாயிகளின் ஓட்டுகளை வாங்குவதற்காக எடப்பாடி பழனிசாமி இப்படி நெல் இந்த மூட்டையிலேருந்து முளைச்சிருக்குது அப்படின்னு பொய் சொல்றாரு அப்படின்னு. இதன் மூலமாக துணை முதல்வர் என்ன சொல்றாரு அப்படின்னா, விவசாயிகள்கிட்ட பொய் சொன்னா அவங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்னு. அவர் என்ன சொல்றாரு, நாங்க இதை தானே செஞ்சுட்டு இருக்கோம், நீ என்ன புதுசா அந்த இடத்துக்கு வர அப்படின்னு சொல்ல வராரா, இல்லை நம்ம ஊர்ல அதுக்கு வேற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அது நம்ம கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டுக்காக இங்க சொல்ல முடியாது, அந்த விவசாயிகளை அப்படி மனசுல நினைச்சிட்டு துணை முதல்வர் சொல்றாரா, பொய் சொன்னா அவங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்னு. இப்போ இவர் சொன்ன உடனே அப்படியெல்லாம் எதுவும் நெற்கதிர்கள்லாம் அந்த மூட்டையிலேருந்து வரல அப்படின்ன உடனே எல்லாரும் வீடியோக்களை இங்கேருந்து குறிப்பாக இந்த டெல்டா பகுதியிலிருந்து
எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமாக பல விஷயங்களை நம்ம தேடும் பொழுது நம்ம ஒரு சேனல், அவர் வந்து நாம் தமிழருக்கு ஆதரவான விவசாயியா என்னன்னு தெரியல, உழவன் முரசு அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல், அட்வொகேட் போல இருக்கு, பல விஷயங்கள் நல்லா பேசியிருக்காரு. நல்லா பேசுனதுனாலே எனக்கு பெரிய அளவு வியூஸ் போகலை, ஆனால் சப்ஸ்டன்ஷியல் நல்ல ஆதாரங்களோட ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கிறார். அவர் சில தகவல்களை சொல்றாரு. எப்படி இந்த நுகர்பொருள் வாணிப கழகம் எப்படி இயங்குது, இந்த குடோன்கள் எப்படி இயங்குது அப்படிங்கிறதெல்லாம் அந்த சேனலில் ரொம்ப விரிவாக சொல்றாரு. கடந்த சட்டசபையில் முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு, இது வந்து முன்ன மாதிரிலாம் இல்லைங்க, இங்கே திராவிட மாடல் ஆட்சி எடுத்த நடவடிக்கையினால இப்பொழுது விளைவிக்கும் அதாவது பயிர் செய்யக்கூடிய அந்த பரப்பளவு நாங்கள் அதிகப்படுத்தியிருக்கோம். சும்மா இல்லை, ஏன்னா மேட்டூர்லேருந்து நாங்கள் வந்ததுலேருந்து சரியாக மழை பெய்யுது, நான் புண்ணியவான்கள் ஆட்சி பண்ணுறாங்களாம், அதனால் சரியாக மழை பெய்யுதான், மேட்டூர்லேருந்து நாங்கள் கரெக்டாக அணையை திறந்து விட்றோம், அதனால் விவசாயிகளுக்கு சரியான நேரத்தில் நீர் கிடைக்குது, அவங்க வந்து அற்புதமாக பயிர் இது பண்ணுறாங்க, அதனால் பயிர் செய்யும் பரப்பளவை அதிகப்படுத்தியிருக்கிறோம், 10% அதிகமாக இருக்குது. ஆனால் நீங்கள் கொடுத்துருக்கிறது 57% உரம் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் இப்படியெல்லாம் வச்சுருந்தா சரி வராது, எங்கள் விவசாயிகள் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. இந்த கொள்முதல் இதெல்லாம் பார்த்துக்க வேண்டிய சக்கரபாணி அமைச்சர் அவர் என்ன சொல்கிறாருன்னா 13% அதிகமாகிருக்கு அப்படின்னு டெல்டாவை சொல்கிறார். ஏன்னா டெல்டாவில் தான் நெல்லுங்கிறது, இல்லை நாமக்கல்ல அப்படிங்கிறது. அதுதான் அவர் கேட்குறாரு, டெல்டாவுக்கும் நாமக்கலுக்கும் என்ன சம்பந்தம்? ஆனால் சக்கரபாணி இன்னும் அந்த ஊட்டி அந்த பக்கமே தான், அவர் கொங்கு மண்டலத்தையே தான் சுற்றி வந்துகிட்டு இருக்காரு, டெல்டாவில் என்ன நடக்குதுன்னு ஒரு அமைச்சருக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் இந்த நெல் ப்ரொக்யூர் பண்ணணும், இதை அரவைக்கு இது பண்ணுறது, இதெல்லாம் ஏன் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மத்திய அரசு செறிவூட்டப்பட்ட அரிசியை மிக்ஸ் பண்ணுங்கிறாங்க, 100க்கு 1 கிலோ மிக்ஸ் பண்ணுங்கிறாங்க, அது எங்களுக்கு அனுமதி கிடைக்கிறதுல தாமதமாகுது அப்படின்னு. இண்டா நீ வந்து நெல்லை ப்ரொக்யூர் பண்ணி அரவைக்கு கொடுத்து அரவைக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணால் கூட அது ஈஸி தானே, நீ ஏன்னா இதை ஒரு சாக்கு போக்கா சொல்றியா அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் சக்கரபாணி வந்து சட்டசபையில் என்ன சொல்லியிருக்காரு, 4000 லாரிகள், 12 ரயில்கள், 2 கோடி சாக்குகள், 33,000 தார்ப்பாய்கள் எல்லாம் தயாராக இருக்குது அப்படின்னா எதுக்கு இப்போ நெல் விளைஞ்சு நிற்கிது? அந்த லாரியிலேயே இருந்து அந்த மூட்டைகள் ஏன் இப்போ இருந்திருக்கு, அதை மூடுறதுக்கு ஏன் டார்ப்லைன் இல்லை, இப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. இன்னொன்று, ஏற்கனவே முதல்வர் வந்து என்ன சொல்கிறாரு, 3.7 லட்சம் தான் இது வரைக்கும் டெல்டாவில் சாகுபடி இருந்தது, இப்போ 6.7 லட்சம், அதாவது 3 லட்சம் எக்ஸ்ட்ராவாக இது பண்ணியிருக்காங்க பயிர் அவங்க. அப்படின்னா என்ன, விளைச்சல் அதிகமாக இருக்குது. விளைச்சல் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொள்முதல், நெல் கொள்முதல் அது ஏன் பண்ணலை அப்படின்னா அதற்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க. என்னென்னா, இந்த லாரி எடுத்துகிட்டு போனோம்ல, அந்த லாரிக்கு டெண்டர் விடுறதே 2 தடவை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஒரு டெண்டர் விட்டு அரசே கேன்சல் ஏன் பண்ணுது அப்படின்னா சாதாரண மக்களுக்கே புரியும். அவங்களுக்கு எதிர்பார்த்தது அந்த கமிஷன், நீங்க சொல்ற அர்த்தத்துல நான் சொல்லல, நான் சொல்றது அந்த எதிர்பார்த்த வரவினம் இல்லாததுனால அதை கேன்சல் பண்ணிருக்காங்க. அதை நீங்க அப்படியும் சொல்லலாம், கமிஷன் சொல்லலாம், அதுல என்ன இருக்கு. இப்ப நுகர்பொருள் வாணிப கழகம் இது எப்படி இயங்குது அப்படிங்கிறதையும் அங்க விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டிபார்ட்மெண்ட்டுங்க 5 இப்போ ஆட்சி வந்து 5வது வருடம் போயிட்டு இருக்குங்க, இது வரைக்கும் 7-8 பேர் வந்து இயக்குனர் இந்த டாப் போஸ்ட்ல இருக்கிறவங்களாம் மாத்திருக்காங்க. அப்படின்னா ஒரு துறையில எப்படி இத்தனை பேரை மாற்றுவாங்க? அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 8 மாதத்துக்கு ஒரு ஆள், 1 வருஷத்துக்கு ஒரு ஆள் இப்படி மாற்றுறாங்கன்னா இவர்கள் எதற்கோ வளைந்து கொடுக்கவில்லையா, அதனால் அவர் அடிக்கடி நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தெரியும். இதனாலையும் நெல் கொள்முதல் வந்து தாமதமாகுது அப்படிங்கிறாங்க. அதை விட என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த 5 ஆண்டுகளில் 840 கோடி நெல் கொள்முதல் செய்யப்பட்டது, வைக்க குடோன் அதெல்லாம் இல்லாமல் பயனற்று போயிருக்கிறது. 1 இல்லை 2 இல்லை, 840 கோடி, 840 கோடி நெல் அந்த வந்து பயன்படுத்த முடியாத அந்த பொறுமானம் உள்ள அந்த நெல் வந்து பயன்படுத்த முடியாமல் இருக்கு. இப்போ இவங்களே சொல்றாங்க, எங்களுடைய பரப்பளவு அதிகமாயிடுச்சு, 3.5 லட்சம் பேர் போட்டுக்கிட்டு இருந்தது 6 லட்சமாக இதாகிடுச்சு எங்கள் டெல்டா பகுதியில் அப்படின்லாம் சொல்லும் பொழுது
இன்னொன்று உருட்டு, இந்த வீடு தேடி மருத்துவம் மாதிரி இன்னொரு உருட்டு, நடமாடும் நெல் கொள்முதல் நிலையங்கள்லாம் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், அதெல்லாம் எங்கே இருக்குது, எங்கே நடக்குது அப்படின்னு தெரில. இப்போ இவ்வளவு பரப்பளவு அதிகமாக இருக்குது, விளைச்சலும் அதிகமாக இருக்குன்னா 1800 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை வச்சுக்கிட்டு எப்படி உங்களால் இது கேட்டர் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு ஆளுக்கே புரியும். அப்படிங்கிறப்ப இப்போ நம்ம பல விஷயங்களை பார்க்குறோம். கூட்டம் அதிகமான கவுண்டர்கள் அதிகமாக போடுறது, இந்த இதெல்லாம் எல்லாருக்குமே சாதாரணமாக பண்ணக்கூடிய ஒரு இடம். நுழைவு கொடுக்கக்கூடிய விஷயத்தையே எவ்வளோ தூரம் இது பண்ணுறாங்க. இவங்க 1800 அந்த பழைய அந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை வச்சுக்கிட்டு எப்படி பரப்பளவு அதிகமாகிடுச்சு, விளைச்சல் அதிகமாகிடுச்சுங்கிறத எப்படி கேட்டர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஏற்கனவே சொன்ன குற்றச்சாட்டு தான் நம்ம ஸ்ட்ரீட் டிவிலையும் பேசியிருக்கோம், 50லேருந்து 60 ரூபா சாக்கு கமிஷன் கேட்குறாங்க அப்படின்னு. அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணார் நம்ம ஊர் எம்எல்ஏ. அவர் அமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டார், ஆனால் டிஆர்பி ராஜா அதை தட்டிட்டு போயிட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து அவங்களா விருப்பப்பட்டு கொடுக்கறது தான், அதை நீங்கள் ஏன் கமிஷன்னு சொல்கிறீங்க, அன்பளிப்பு அன்பளிப்பு அப்படிங்கிறது மாதிரி அவர் சொன்னார். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, முதல்லாம் 6 மணி வரைக்கும் தாங்க நெல் பிடிச்சிட்டு இருப்பாங்க, இப்போ நாங்கள் 8 மணி வரைக்கும் நெல் பிடிக்கிறோம். அதுக்குதான் விவசாயிகள், ஏன் 100 ரூபா கொடுத்தா நீ நைட்டு 2 மணி வரைக்கும் கூட தான் பிடிப்ப, இதெல்லாம் ஒரு காரணமா, நீங்கள் வந்து எங்களுடைய நெல் எவ்வளோ பால்பட்டு கிடக்குது அதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு உண்மையையும் இப்பொழுது தெரிய வந்திருக்குது. என்னென்னா, இங்கே குவிண்டாலுக்கு 2700 ரூபா நெல், அது ஆதார விலைன்னு சொல்லுவாங்களே அந்த இது. இதை இப்போ இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் லாரி எப்போ எடுத்துகிட்டு வந்து இவன் எப்போ வாங்குவான் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறதுனால அவசரமாக வந்து ப்ரைவேட்டு வியாபாரிகிட்ட 1800 ரூபாய், 1500 ரூபாயிலேருந்து 1600, 1700 இதுக்குள்ளார, இதுலேயே எவ்வளவு நஷ்டம்னு பார்த்துங்க, கிட்டத்தட்ட 1000 ரூபா நஷ்டம். இவங்க எப்போ எடுக்க போகிறாங்கன்னா உங்களுக்கு தெரியல. இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம வந்து 300 மாநிலத்தோட போட்டி போடலை, ஸ்வீடன், ஜெர்மனி இது போன்ற வெளிநாடுகளோடு போட்டி போடக்கூடியதான் திராவிட மாடல். ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏப்பசாப்ப ஸ்டேட்டுன்னு ஒன்று இருக்குது, அது இங்கே இருக்கக்கூடிய திராவிட மாடலில் இருக்கக்கூடிய கட்டமைப்புலாம் அது கிடையாது. அந்த மாநிலத்துக்கு பேர் சத்தீஸ்கர்னு பேர். அந்த சத்தீஸ்கரில் ஒரு குவிண்டாலுக்கு அரசு நிர்ணயித்திற்குரிய விலை என்னென்னா 3500 ரூபா. எப்படி 3500 ரூபா? இவங்கள மாதிரி நிதி 1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தெல்லாம் நாங்கள் சேலஞ்சு பண்ணல, அவங்க சாதாரண ஒரு ஸ்டேட்டு 3500 ரூபா குவிண்டாலுக்கு கொடுக்குறாங்க. கடந்த ஒரு வருஷத்துல அவங்க நெல் கொள்முதல் எவ்வளோடா பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1.50 லட்சம் கோடி மெட்ரிக் டன் அரசு கொள்முதல் செய்திருக்கிறது. அடுத்த நாடுகளோடு போட்டி போடக்கூடிய அந்த திராவிட மாடல்ல கடந்த ஒரு வருடத்துல எவ்வளவு நடந்திருக்குன்னா 45 லட்சம் மெட்ரிக் டன் நேரடி கொள்முதல் நடந்திருக்கு அப்படிங்கிற தகவலையும் சொல்றாங்க. அவங்க இன்னொரு கேள்வி கேட்குறாங்க அந்த விவசாயிகள், மாவட்டத்திற்கு மாவட்டம் சிப்காட் இப்போ பார்த்தோம் நம்ம திருவண்ணாமலையில், அதனால தானே போராடிய விவசாயிகள் மீதே குண்டர் சட்டம்லாம் பாஞ்சது. நாமக்கல்லில் பண்ணோம், திருவண்ணாமலையில் பண்ணோம், தஞ்சாவூரில் பண்ணோம், நாகப்பட்டினத்தில் பண்ணோம், எல்லாத்துலேயும் சிப்காட் எங்கே விவசாயம் நடந்துட்டு இருக்கிற இடத்துலையே பண்ணணும்னு ஆசைப்படுற இந்த கவர்மெண்ட்டு தார்பாய் வாங்கிறதுக்கு காசு இல்லையா? அந்த அளவுக்கு கேடுகட்டு போச்சா இந்த அரசு அப்படின்னு விவசாயிகள் கேட்குறாங்க. ஆனால் கண்ட்ரோல் ரூமில் இருந்துக்கிண்டு சென்னையில் மட்டுமே கார் ரேஸ் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைச்சராலோ ஒரு துணை முதல்வராலோ இதையெல்லாம் பார்க்க முடியும். எங்களுடைய வேதனை அவங்களுக்கு தெரியாது, அப்படிதான் அதை தான் அந்த அம்மா வந்து அழுதுருக்கு எடப்பாடிக்கிட்ட, அவங்களுக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு. நேற்று நம்பி நாராயணன் அவர்கள் சொன்ன அதே விஷயந்தான். இங்கே 20 ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் இந்த ஃப்ளட்டு வர்றதை எப்படி மானிட்டர் பண்ணுறது, அதை எப்படி டேக்கிள் பண்ணுறதுங்கிறது யோசிக்கிறாங்க. ஆனால் இந்த நமக்கு படியளக்கிற எஜமானர்கள் இருக்கக்கூடிய டெல்டாவை பற்றி கவலைப்படக்கூடிய ஆட்கள் இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அடுத்த செய்தியாக விருதுநகர் அருகே ராஜபாளையம் பக்கத்தில் ஒரு கிராமம், அங்கே வந்து கஞ்சா போதையை அடிச்சுட்டு 2-3 பசங்களை போயிட்டு ஒரு கும்பல் தொல்லை பண்ணியிருக்கு. அந்த தொல்லை பண்ண குடும்பத்தை சேர்ந்தவங்க போலீஸில் போய் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி போதையை போட்டு தொல்லையை கொடுக்குறாங்க, பசங்களெல்லாம் அடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. போலீஸில் போயே நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா
அப்படின்னு அடுத்த நாள் வீட்டில் வந்து அங்கே இருக்கக்கூடிய பொம்பளைங்களெல்லாம் தட்டி ஒரு படாத பாடுபடுத்தி இருக்கக்கூடிய ஆண்களை எல்லாம் வசைபாடி விட்டு அந்த கும்பல் போயிருக்கு. இவங்க மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த மாதிரி எங்களுக்கு பாதுகாப்பே இல்லை பார்த்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. இறுதியாக என்ன பண்ணியிருக்காங்க, உறவினர்கள் ஊர்க்காரங்களெல்லாம் திரட்டி மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. மறியலில் ஈடுபட்ட பாதிக்கப்பட்ட மக்களையே காவல்துறை மீண்டும் அடாவடித்தனமாக அவர்களை அச்சுறுத்தி கைது செய்திருப்பதாக தான் தகவல்கள் வந்திருக்கு. செய்தி எப்படி பார்க்குறீங்க? அப்பாவிகளை கைது செய்வதை இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்டாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தூய்மை பணியாளர்கள் போராடினாங்க, அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். கருப்பு தீபாவளி அப்படின்னு தான் சொன்னாங்க. அந்த சென்னை மாநகராட்சி கமிஷனருக்கு எதிராக ஒரு பிளக்கார்டு, கருப்பு தீபாவளி ஆணையருக்கு அப்படின்னா எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தூக்கு அப்படின்ட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமானதுன்னா நம்ம தலையில் அடிச்சுக்கணும். இந்த கவர்மெண்ட்டை நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு ஆட்சியில் உட்கார வச்சுருக்காங்களா அந்த மக்கள், அதுக்காக சொல்கிறேன். சரக்கு, கஞ்சா இதெல்லாம் அடிச்சுட்டு எங்கள் பசங்க ஏதோ பட்டாசுலாம் அடிச்சிருந்துருக்காங்க, அவனுங்களை போட்டு ஆட்டின்னு அடிச்சிருக்காங்க. அவனுங்க போய் வீட்டில் போய் சொன்னோடனே அவங்க கேஸ் நீங்கள் சொன்ன மாதிரி கொடுத்தோடனே பெரிய அளவு ஆக்ஷன் எடுக்கலை. ஆனால் சும்மா ஒரு 2-3 பேரை மட்டும் இது பண்ணியிருக்காங்க, கண்டிச்சிருப்பாங்க போல இருக்கு. நீ தான் அடுத்த நாளே விட்டாங்க அவங்கள, நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னது. அடுத்த நாள் விட்டவுடனே நேராக வந்து நைட்டு 11 மணிக்கு 15 பேர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணது. எத்தனை பேர்? 3 பேரோ 4 பேரோ. அடுத்த நாள் அந்த வீட்டுக்கு வந்தவனுவ 15 பேர், 5 பேரை வயசான அப்பா, இந்த பசங்க நீங்கள் சொன்ன மாதிரி பெண்களை எல்லாம் அடித்து இஷ்டத்துக்கு அடித்து அவங்கள வந்து பேசாத பேச்சு இல்லை எல்லாம் பேசிட்டு போயிருக்காங்க. உடனே இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. 1 மணிக்கு நைட்டு வந்திருக்காங்க. வந்து அந்த போலீஸ்காரர்கள் சொன்ன அந்த விஷயந்தான் சூப்பராக. அவனோ தான் வரானோல, நீங்கள் அதாவது பாத்ரூம் கூட போக முடியாமல் இருந்திருக்காங்க நைட்டு, வெளியில் போகிறதுக்கு பயந்துட்டு பசங்கள்லாம், லேடிஸு அப்படி வீட்டை விட்டு வெளியில் வர மாதிரி இருந்தால் அடிக்க வந்திருக்கானோ, அப்போ வெளியில் வந்ததும் அடிச்சிருக்கானோ. அவனோ தான் வரான்னு தெரியுதுல்ல, நீங்கள் ஏன் தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியில் வந்தீங்க? ஏன் நாங்கள் பெண்கள் எங்களுக்கு வீட்லேயே வந்து எங்கள் வீட்டிலலாம் டாய்லெட்லாம் கிடையாது, கொள்ள பக்கமாக அப்படி தான் வரணும், சுற்றி வந்து அடிக்கிறான். இந்த விஷயத்த போலீஸ்ட்டு சொன்னால் நீ ஏன் வெளியில் வர அப்படின்னு. இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு நீங்கள் சென்னை இந்த பக்கத்துலாம் வந்தீங்கன்னா 2-3 கேஸை நம்ம இங்கேயே வெங்கடாதிரியோடு நான் டிஸ்கஸ் பண்ண விஷயத்துலேயே இருக்குது. நம்ம வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையமும் அனன்யாவும் டியூஷன் சென்டர் நடத்தக்கூடிய ஒரு சில ஏரியாக்களில் கூட கஞ்சா புழக்கம் இருக்குது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல கூட இது மாதிரி கஞ்சா இங்கே விற்கிறாங்க அப்படின்னு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பெற்றோர்களும் இந்த பெண் குழந்தைங்கள்லாம் கூட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு போலீஸ் அற்புதமான ஐடியா கொடுத்துருக்காங்க. இந்த இடத்த அப்படி தான் இருக்கும், நீங்கள் வேணால் காலி பண்ணிட்டு போயிடுங்க, அவங்கள பற்றி நீங்கள் கேஸ் கொடுத்தாலும் உங்கள்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணணும், அதனால் நீங்கள் வேணால் நல்ல சேஃபாக இருக்கணும்னா நல்ல இடத்துக்கு போயிடுங்கன்னு. நமக்கு தெரியல அப்படி சென்னையில் பாதுகாப்பான இடம் எது? அந்த சித்தரஞ்சன் சாலையா, போயஸ் கார்டனா, எந்த ஏரியான்னு நமக்கு தெரியல பாதுகாப்பான இடம். ஏன்னா அங்கே தான் சித்தரஞ்சன் சாலையில் தான் முதல்வர் வீடு இருக்குது, அங்கே சேஃபாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். துணை முதல்வர் அவர் வீடு எங்கே இருக்குன்னு தெரியல, சபரீசன் வீடு எங்கே இருக்குன்னு தெரியல. அந்த பக்கத்தில் ஏதாவது நம்ம இருந்தோம்னா பாதுகாப்பாக இருக்கலாமா என்னன்னு தெரியல. ஆகவே இந்த கஞ்சா, குறிப்பாக கஞ்சா வியாபாரம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதில் வந்து இப்போ 5.0 வந்திருக்கா என்னன்னு தெரியல. நான் சர்வாதிகாரத்தை கொண்டு நான் அடக்குவேன்னு சொன்னார். எதை கொண்டு? சர்வாதிகாரம், நான் சர்வாதிகாரியாக மாறுவேன் அப்படின்னு சொல்லி இரும்பு கருத்தை கொண்டு அவர் பண்ணியிருக்காரு. ஆனால் எங்கே பார்த்தாலும் விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க ரொம்ப கூலாக. இப்போ புதுசாக ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க, டேட்டாஸ். என்னென்னா வெளிமாநிலங்களிலிருந்து தான் நிறையா வருது. இது வந்து மேனுஃபேக்சரிங் ஹப்பு கிடையாது, ட்ரேடு மட்டும்தான் இங்கே. அதுவும் இங்கே அதானி போர்ட்டில் வந்து அப்படியே வந்து குஜராத்லேருந்து வந்து கர்நாடகா வழியாக வந்து அப்படியே இங்கே வருது, ஆந்திரா வழியாக வருது, பாஜக ஆளும் மாநிலங்களை எல்லாம் கடந்து இங்கே வருது. மற்றபடி இங்கன்னு பார்த்தீங்கன்னா மன்னார்குடி பக்கத்தில் ஒரு லேபில் வந்து பார்த்து சிந்தட்டிக் ட்ரக் எப்படி செய்கிறதுங்கிற எல்லா மெட்டீரியலோட இது பண்ணேன்.
இது மேனுஃபேக்சரிங்கே இல்லைன்னா எங்கடா மன்னார்குடியில் இருக்குன்னு கேட்டால். அதே மாதிரி எம்ஃபில் படித்த சயின்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்டு நார்த் மெட்ராஸில் வந்து ஒரு லேபு அவனாகவே உருவாக்கின அந்த விஷயங்கள்லாம் பிடிச்சாங்க. ஆகவே இவங்க வந்து எப்பவும் போல் இந்த கம்பி கட்டு கதையை சொல்லிகிட்டு இருக்காங்க. இது வந்து மேனுஃபேக்சரிங் அப்போ கிடையாது, ட்ரேடு மட்டும்தான் நடந்துட்டுருக்கு. அதுவும் வெளி மாநிலங்கள்லேருந்து வெளி மாநிலத்தவர்கள் கொண்டு வராங்க. உங்களுடைய அயலக அணி பிரமுகரே அதில் தான் சிக்கினார். அவர் என்ன தேங்காய் பவுடர் ஆஸ்திரேலியாவுக்கும் ஜெர்மனிக்கும் நான் பார்சல் பண்ணி விற்கிறேன்னு சொல்லி தான் அவர் வந்து சிந்தட்டிக் ட்ரக்கை விற்றாரு, அதனால தான் கைது செய்யப்பட்டாருங்கிறதுலாம் இருக்குது. ஆனால் இப்படி ஒரு உருட்டு விட்டுருக்காங்க. அதாவது கஞ்சா விற்பவர்கள் அவங்க இப்போ சேஃபாக இருக்காங்க. அந்த போதையில் வந்து விற்பனை செய்கிறவன் சந்தோஷமாக இருக்கிறான். அதை வாங்கிட்டு பிரச்சனை பண்ணுறவன் அவன் மீதும் இந்த போலீஸ் நடவடிக்கை எடுக்க ஒரு அஞ்சுகிறது, பாதிக்கப்பட்டவர்களை கைது செய்கிறது. ஸோ இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் இந்த எலெக்ஷனுக்கு முன்னால் இவர் சட்டம் ஒழுங்கு குறித்து முதல்வர் ஸ்டாலின் பேசின வீடியோ உங்களுக்கு இருந்ததுன்னா ஒரு தடவை போட்டு பாருங்கள். பிரசாந்த் கிஷோர் தான் அதை ப்ரமோட் பண்ணியிருப்பார். இப்படியெல்லாம் நீங்கள் பேசினா தான் உங்களுக்கு ஓட்டு விடுவேன்னு. சட்டம் ஒழுங்கு காவல்துறை என் கட்டுப்பாட்டிலே இருக்கும், யாரும் தப்பித்து விட முடியாது அப்படின்லாம் அவர் பேசியிருப்பார். இப்போ யார் கஷ்டப்படுறா, யார் தப்பிக்கிறா எல்லாம் அந்த மக்களுக்கு தெரியும். சட்டம் ஒழுங்கு சிரிப்பாய் சிரிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. அடுத்த செய்தியாக திருப்பூர் அருகே பல்லடம் அறிவொளி நகர் குருவாயூரப்பன் நகர்ல ஒரு சட்டவிரோதமான மசூதி கட்டியிருக்காங்க. அது கட்டும்போது மக்கள் ஏதோ அமைதியாக இருந்துட்டாங்களான்னு தெரியல. கட்டி முடிக்கப்பட்ட பிறகு மசூதிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. வந்த பிறகு திறப்பு விழா இன்னைக்கு நடைபெற இருந்திருக்கு. அது மக்களுக்கு தெரிய வர மக்கள்லாம் திரண்டு அது சட்டவிரோதமாக கட்டப்பட்டது, அதெல்லாம் இங்கே திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாசில்தார்கிட்ட போயிருக்காங்க. தாசில்தாருமே எப்படி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு நீங்கள் வேணால் துவக்க விழா துவங்கி வைக்கிறதுன்னு வேணால் துவங்கி வச்சுக்கோங்க, அங்கே வந்து ப்ரேயர்லாம் பண்ணக்கூடாது, ஏன்னா அது இல்லீகல் ஸ்ட்ரக்சர் இது அப்படின்னு சொல்லி இப்போ அந்த பஞ்சாயத்தை இதோட நிப்பாட்டி வச்சுருந்துருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இது குறித்து நாம் அங்கே இருக்கக்கூடிய இந்து முன்னணி பொறுப்பாளர்களிடம், மாநில பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் கிஷோர் குமார் அவர்களிடமும் பேசினேன். ஏன்னா அவங்க தான் திருப்பூரில் இருக்காங்க. என்ன நடந்தது அப்படிங்கிறப்ப அவங்க நமக்கு பல ஆதாரங்களை அனுப்பிச்சி வச்சார். அதை நமக்கு பார்க்கும் பொழுது இந்த கவர்மெண்ட்டை நம்ம என்ன வேணாலும் ஆட்டி வைக்கலாம், ஓட்டுக்காக நம்மள்கிட்ட தானே வந்தாகணும், அதுக்கு நம்ம சொல்கிறதில்ல இந்த கவர்மெண்ட்டு செஞ்சு தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தெனாவட்டோடு அவர்கள் நடந்து கொண்டது அந்த வீடியோக்கள் அந்த ஆதாரம் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது தெரிகிறது. இப்போ நீங்கள் சொன்னது இது கட்டெல்லாம் இல்லை. நானும் கூட ஆரம்பத்தில் யோசித்தேன், இதை கட்டியிருக்காங்க, இது வரைக்கும் எப்படி விட்டாங்க, எதிர்ப்பு தெரிவிக்காமல் எப்படி விட்டாங்க. அது வந்து இரும்பு ஷீட்டு போட்ட ஒரு ஷெட்டு தீபாவளிக்கு முன்னாலேயே 2 நாள் முன்னாடி தான் அது பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு இன்னையிலேருந்து நாங்கள் ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். இதை பண்ணுறது யாருன்னா இந்த சுன்னத் ஜமாத் இந்த ட்ரஸ்ட்டு. இப்போ ஆஃப் லேட்டாக அவங்க தான் பல இடங்களில் பிரச்சனை செய்து கொண்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த ஐ லவ் முகமது அப்படிங்கிற பேரணியை கூட இங்கே வேலூர் அந்த சுற்றியுள்ள பகுதிகளில், ஆம்பூர் பகுதியில் பேரணியாக நடத்தணும் அப்படிங்கிறது, அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்க பல இடங்களில் பொழுது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பிரச்சனையை கிளப்பணும், அடிப்படைவாதத்தை துவக்கி வைக்கணும் அந்த பகுதியில் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. பை அண்ட் லார்ஜ் அந்த தாசில்தார் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி வந்து சமரச பேச்சுவார்த்தை, ஏன்னா இந்து முன்னணி இந்த களத்துக்கு வந்துட்டாங்க. நாங்கள் இப்போ நீங்கள் இன்றைக்கி தொடங்கி வைக்கிறாங்க, அங்கே நமாஸ் பண்ண போகிறாங்கன்னா நாங்கள் பெரிய அளவு போராட்டம் முற்றுகை போராட்டம்லாம் நடத்துவோம் அப்படின்னோடனே இல்லை அப்படின்னு சொல்லி சமரச பேச்சுவார்த்தை. ஒரு பக்கம் இந்து முன்னணி பொதுமக்கள் தரப்பு, இன்னொரு பக்கம் அவங்க சுன்னத் ஜமாத் அவங்களுடைய. அதில் பார்த்தீங்கன்னா இந்த முஜிபுர் ரஹ்மான்ங்கிறவர் அங்கே இந்த குருவாயூரப்பன் நகருங்கிறதுனா அங்கே ஒரு பகவதி அம்மன் கோயில் இருக்கு, அவங்களுக்கே அவர் லெட்டர் எழுதுறாரு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா, அந்த நிகழ்ச்சியில நாங்கள் இன்னையிலேருந்து அது நமாஸ் அங்கே பண்ண போகிறோம், வந்து பல மௌலிகள் எல்லாரையும் நாங்கள் கூப்பிட்ருக்கோம், எல்லாரும் வராங்க, இது தொழுகை முடிந்த பிறகு சிறப்பு விருந்துகள்லாம் வேற இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த சமரச பேச்சுவார்த்தை ஒரு தாசில்தார் கூப்பிட்ட உடனே இரு தரப்பையும் அப்பொழுது அங்கே பேசிக்கிறாங்க. அதில் பேசும் பொழுது இந்த முஜிபுர் ரஹ்மான் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு, இங்கே இவ்வளவு ஏக்கர் நிலம் இருக்கு, இங்கே ஒரு மசூதிக்கு கூட வழி இல்லையா அப்படின்னா,
தாசில்தார் ரொம்ப தெளிவாக சொல்றாரு. ஒரு வழிபாட்டு தலம் அப்படின்னா எஸ்ஓபி, ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது, எஸ்ஓபின்னு ஒன்று இருக்குது. அது இந்த அரசு சொல்லியிருக்குது, வழிகாட்டு நெறிமுறை. அதை வந்து ஃபாலோ பண்ணணும் சார். இப்போ நீங்கள் வந்து ஒரு வழிபாட்டு தலம் கட்ட போகிறீங்க, கட்டுறதுக்கு அனுமதி வாங்கணும் அப்படின்னா நீங்கள் எந்தெந்த துறையெல்லாம் பார்க்கணும், எந்தெந்த அதிகாரிகளை பார்க்கணும் அப்படிங்கிற வழிகாட்டு நெறிமுறை இருக்குது. இதில் எங்கேயாவது சங்கடம் இருந்தால் என்கிட்ட வாங்க சார், ஏன் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறது, அதில் என்ன சிக்கல் உங்களுக்கு இருக்குது, அதை சரி செய்வதற்கு நம்மளால் என்ன முயற்சி பண்ண முடியும், இதெல்லாம் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். ஆனால் கலெக்டர்கிட்ட உங்கள்கிட்டலாம் அனுமதி வாங்கணும், ரெவென்யூ அத்தாரிட்டிலாம் அனுமதி வாங்கணும் அப்படிங்கிறாரு. நீங்கள் ஒரு தலைபட்சமாக செயல்படுறீங்க. திரும்ப அதான் சொல்கிறேன், இவ்வளவு ஏக்கர் நிலம் இருக்குது, ஏதாவது பள்ளிவாசல் சார், நீங்கள் 2 3 5 பள்ளிவாசல் வேணாலும் கட்டுங்க, அனுமதி வாங்கிட்டு கட்டுங்க. வழிபாட்டு தலம்னா அதுக்கு ஒரு இது இருக்குது அப்படின்னு தான் நீங்கள் ஓரவஞ்சனையாக செயல்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் அவங்க எவ்வளோ கோயில் கட்டியிருக்காங்க தெரியுமா அப்படிங்கிறப்ப, அப்போ காவல்துறை தரப்புலேருந்து இப்போ நம்ம பேச போகிறது, நீங்கள் மசூதி அதில் இருக்கலாமா, அங்கே நீங்கள் தொழுகை பண்ணலாமா பண்ணக்கூடாதுங்கிறது தான் விஷயம். அதுக்கும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடியிருப்பு பகுதியில் பிள்ளையார் கோயில் கட்டலான்னு வந்தாங்க. அதை தடுத்து நிறுத்தியதே இந்த காவல்துறை தான். அதனால உங்களுக்கு இது அவங்களுக்கு சாதகமாகலாம் நாங்கள் இல்லை அப்படிங்கிறத அந்த காவல்துறையும் மிக தெளிவாக சொல்றாரு. சாதாரணமாக இந்த திராவிட மாடல் அரசு போலீஸாக இருக்கட்டும், தாசில்தாராக இருக்கட்டும், பல நேரங்களில் சாதகமாக முஸ்லிமியர்களுக்கு பயந்து கொண்டு, ஆனால் இந்த விஷயத்துல அவங்க சட்டம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம், இதற்கு பிறகு என்ன நடக்க போகிறது, அந்த தாசில்தாருக்கு என்ன அழுத்தங்கள்லாம் ஆளும் தரப்பினால் வரப்போகிறதுங்கிறது போதான் தெரியும். அப்படி ஒரு பட்சத்தில் இருந்தா அந்த தாசில்தார் பக்கத்துல இந்துக்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய பார்வை. இந்த எலெக்ஷன் வேற வருதுங்க, கவனத்தில் வச்சுக்கணும். அதை வச்சுதான் இது எல்லாம் முடிஞ்சு அவர் சட்டத்தை சொல்றாரு, காவல்துறை அதிகாரி என்ன ப்ரொசீஜருங்கிறத சொல்றாரு. ஆனா அந்த முஜிபுர் ரஹ்மான்ங்கிறவர் அப்படியே மல்லு கட்டுறாரு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா சார், அங்கே கோயில் இருக்க பகவதி அம்மன் கோயில், நாங்கள் தான் சார் டைல்ஸ் ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். இப்போதான் நீங்க புரிஞ்சுக்கணும், சீர்வரிசை எடுத்து வரும் இஸ்லாமியர்கள், ரோஸ் மில்க் கொடுக்கும் இஸ்லாமியர்கள் இந்த சீர்வரிசை ஏன் தூக்கிட்டு வராங்க, ரோஸ் மில்க் ஏன் கொடுக்குறாங்க, தண்ணி பாட்டில் ஏன் கொடுக்குறாங்க, பிரியாணி ஏன் போடுறாங்க, இப்படிங்கிறதெல்லாம் இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கும் சேர்த்து தான். ஏன்னா அதை வந்து அவர் கோட் பண்றாரு, நான் தான் அவங்களுக்கு டைல்ஸே. இப்படி இருக்கிறவங்க அந்த இடத்துல நாங்கள் பிரச்சனை பண்ணணும்னு இந்த மசூதியை நாங்கள் இது பண்ணுவோமா அப்படின்னா, யோ நீ போட்டிருக்கிறதே ஷெட்டு, அது வந்து நீ வழிபாட்டு தலமாக கன்வெர்ட் பண்ணுற, இது சட்டத்தில் இடமில்லை அப்படிங்கிறது தான் தாசில்தார் சொல்லக்கூடியது. சரியான நேரத்தில் அங்கே பகுதியில் இருக்கக்கூடிய இந்துக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, இது குறித்து புகார் செய்திருக்காங்க. அதையும் மீறி நாங்கள் தொழுகை நடத்துவோம், வெள்ளிக்கிழமை ஜும்மா செய்வோம் அப்படின்னு அந்த அடிப்படைவாத அமைப்பு அந்த கோஷத்தோடு அவங்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறப்ப, இதற்கு எதிராகவும் நாங்கள் போராடுவோம், முற்றுகையிடுவோம் அப்படின்னு அந்த இந்துக்கள் முடிவெடுத்ததுக்கும், அந்த இந்துக்களுக்கு உறுதுணையாக இருந்த அந்த இது பார்த்தீங்கன்னா, இந்த மனு கொடுத்த ராஜ்குமாருங்கிறவர் அங்கே வந்து ஒன்றிய தலைவர் இந்து முன்னணி, அவர் தான் வந்து போலீஸ்லையும் தரப்புக்கும் புகார் கொடுத்துருக்கார், வேணும்னே செய்கிறாங்கன்னு. உள்ளூர் மக்கள் சார்பாக மோகன் அப்படிங்கிறவர் ஒருத்தர் புகார் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த விழிப்போடு இருந்த இந்துக்கள், அந்த இந்துக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திய இந்து முன்னணி ஆகிய அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளும் பாராட்டுதல்களும். இப்போது வரை சரியாக ஒரு நடவடிக்கை எடுத்த அந்த காவல்துறை அதிகாரி தாசில்தார் அவர்களையும் நம்ம பாராட்டுறோம். அவர்களுக்கு இனிமேல் அரசு தரப்பிலிருந்து ஏதாவது அழுத்தம் வந்தா, முஸ்லிம்களுக்கு அடிபணிந்து செல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு உத்தரவு அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ, ஏன்னா அந்த பகுதி இப்ப திருப்பூருங்கிறதுனால நமக்கு ஒரு டவுட், அங்க ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் சட்டவிரோத இதை இடிக்க போகும் பொழுது இங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு முதல்வருக்கே கடிதம் எழுதியவர். அதனால அந்த தாசில்தாருக்கு ஏதாவது அழுத்தம் கொடுத்தாலோ, அந்த போலீஸ் அதிகாரிக்கு ஏதாவது அழுத்தம் கொடுத்தா, இந்துக்கள் நாம் அவர்களுக்கு நம்ம இந்த துணை நிற்கலன்னா அவங்களுக்கு வேற யார் சப்போர்ட், ஏன்னா இந்த அரசு அவங்களுக்கு ஆதரவாக இருக்குமான்னு நமக்கு தெரியாது. ஆகவே நாம் தொடர்ந்து அந்த பிரச்சனையை கண்காணிக்க வேண்டும். இந்த காவல்துறைக்கு நம்ம ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம், தொடர்ச்சியாக இந்த சுன்னத் ஜமாத் ஒரு சில அமைப்பினர் ஒவ்வொரு இடங்கள்லையும் தேவையில்லாத பிரச்சனையை தொடங்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இதை முளையிலேயே கிள்ளி எறிந்தால் இந்த நாடு, நீங்க சொல்றீங்கல்ல தமிழகம் ஒரு அமைதி பூங்கா, அது இல்லைங்கிறது எங்களுடைய வாதம்.
ஆனாலும் உங்களுடைய ஒரு அபிலாஷையாவது அது இதை முளையிலே கிள்ளி எரிஞ்சிட்டிங்கன்னா அது நடக்கும் அப்படிங்கிறது நம்முடைய பார்வை. அடுத்த செய்தியாக ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய ஜென் இசட் அப்படின்னு அது ஒரு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஜென்ஸ் ஷார்ட் ஃபார்ம்ல. இப்போ அது போல இந்தியாவில் நடப்பதற்கு சாத்தியமில்லை ஏன் அப்படின்னு பிபிசி ஒரு ஆர்டிக்கிளை ரிலீஸ் பண்ணியிருக்கு. அது பல்வேறு தரப்பில் அங்கே நேபாளத்தில் நடந்தது, அங்கங்கே உலக நாடுகளில் நடக்கக்கூடிய சம்பவங்களை குறிப்பிட்டு இந்தியாவில் அது நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாக இருக்கிறது, ஆனாலும் மக்கள் மனதிலே அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்கு, அரசு மீது வெறுப்பு அதிகமாக இருக்கு அப்படிங்கக்கூடிய செய்தியெல்லாம் சொல்லியிருக்காங்க. செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு ஏக்கம், ஒரு ஒரு பெருமூச்சு, ஒரு ஆதங்கம், இது எல்லாம் அந்த பிபிசியுடைய கட்டுரையில் இருக்கு. மற்ற இடத்துலாம் நடக்குது, இங்கே ஏன் நடக்கலை, மற்ற இடத்துலாம் நடக்குது, இங்கே ஏன் நடக்கலை அப்படிங்கிறத அவங்களுடைய வருத்தத்தை பதிவு செய்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களே அங்கே போனால் போட்டுன்னு அங்கங்கே இதனால தான் நடக்கலையோ அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. முதல்ல ஜென் இசட் போராட்டம் ஏன் இந்தியாவில் நடக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இப்போ நேபாளத்தில் பார்த்தீங்கன்னா அது கம்யூனிஸ்ட் ஆதரவோடு செயல்பட்ட அரசாங்கம் தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட கால இடையில ஒரு 7 வருஷத்தில் பல தலைவர்கள் மாறி மாறி ஆட்சி பண்ணியிருக்காங்கிறது. இளைஞர்களுக்கு அங்கே பெரிய அளவு வேலைவாய்ப்பு இல்லை. அவங்க பல வெளிநாடுகளில் போய் தான் பிழைக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அந்த வெளிநாடுகள்லேருந்து நேபாளத்துக்கு அவங்க பணம் அனுப்புகிறாங்கல்ல சொந்த ஊருக்கு, அதுவே 25% ஜிடிபியில் அந்த ஒரு பர்சன்டேஜ்னு போட்டிங்கன்னா 25% அந்த பொருளாதாரம் அதை நம்பியே இருக்கிறது. நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா கூர்கா ரொம்ப இயல்பாக அவங்க இருப்பாங்க. அவங்க இந்தியாவோட கலந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். நேபாளிகள் அவங்கள வேற ஒரு ஆளாக பார்க்க முடியாத அளவுக்கு ஆயிட்டாங்க. ஆனால் அதுலேயே கன்வெர்ட் ஆகியிருந்தாங்கன்னா அவங்கள எப்படி பார்க்கணுங்கிறதும் ஒரு இது இருக்குது, பார்வை இருக்கிறது. ஆனால் அதிகமாக இவங்க கொரியா, ஜப்பான் இது போன்ற நாடுகளில், சில அமீரக நாடுகள்லையும் அவங்க வேலை பார்க்குறாங்க. அவங்களுடைய ஆற்றாமை என்னென்னா, நம்ம படிக்கிறோம், நமக்கு வேலைவாய்ப்பு இல்லை, ஆனால் இங்கே ஆளும் அந்த வர்க்கம் இருக்குதுல்ல, இவங்க மாற்றி மாற்றி எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய பசங்கள்லாம் வெளிநாட்டில் ரொம்ப சௌக்கியமாக அவங்க இந்த ரீல்ஸு, ஏன்னா அங்கே இந்த வேலை அடுத்தது இல்லைன்னா நீங்கள் அடுத்தது என்ன பண்ணுவீங்க, மொபைலையே தானே நோண்டிகிட்டு இருப்பீங்க. அங்கே அவங்களுடைய பயன்பாடும் அதிகமாகிடுச்சு. இன்ஸ்டாகிராமு, ரீல்ஸு, ஃபேஸ்புக்கு, இதுன்னு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இது போன்ற விஷயங்கள் நிறையா வருது. ஆளும் தரப்புடைய அவங்களுடைய ஜென்ரேஷன், அவங்களுடைய ஃபேமிலி எப்படி சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கிறாங்க, எவ்வளவு ஆஸ்தி பாஸ்தியோடு இருக்கிறாங்கன்னு பார்க்கும் பொழுது வேலை இல்லாத இளைஞர்களுக்கு ஒரு கோபம் வருது. அங்கே பல இளைஞர்கள் இன்ஃப்ளூயன்சிங் ஆட்கள் ஜேர்னலிஸ்ட் டேர்ன்டு பொலிட்டீஷியன், அதுக்கப்புறம் ரேப் சாங் பாடுறவர், இது மாதிரி பல இது மாணவர்கள் இதில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் பல இந்த ஆளும் அரசு எதிர்த்து கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. இது இளைஞர்கள் மத்தியில் இதாகுது. இது எல்லாமே சோஷியல் மீடியாவில் தான் வருது. நம்ம கவர்மெண்ட்டுக்கு எதிராக பல விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் நடக்குதே, இதை கட்டுப்படுத்தலாமே அப்படின்னு சொல்லி தான் அவங்க பேன் பண்ணுறாங்க. அது பெரிய, அதாவது பத்திக்கிட்டு எப்போ பத்தலான்னு இருந்த அந்த இதில் இவங்க அந்த பேனுங்கிற ஒரு மூலமாக டபால்னு பற்றிக்கிட்டு எரிஞ்சிருச்சு ஃபயரு. அது ஒரு நாள் போராட்டம் 48 நாள்லேயே சோழி முடிஞ்சது. பங்களாதேஷில் என்னாச்சு, இவங்க அலட்சியமாக இருந்தாங்க. ஷேக் ஹசீனா அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அடிப்படைவாத இஸ்லாமியம் வேரூன்ற ஆரம்பித்தது. அவங்களும் இந்த நேரத்திற்காக காத்திருந்தாங்க. ஆனால் ஒரு பக்கத்தில் என்ன பண்ணாங்க, அவங்கள ஒரு சில பேரை உள்ளே வச்சு அடிப்படைவாதிகளை அடக்கக்கூடிய ஒரு பக்கம் வேலையில் அவங்க பார்த்துருந்தா கூட, இன்னொரு பக்கம் வளர்ந்துக்கிட்டு இருந்தது ஒரு பக்கம். அமெரிக்கா அங்கே டீப் ஸ்டேட் வேலையை பார்த்தது. ஏன்னா அவங்க ஒரு இராணுவ தளவாடத்தை இது பண்ணும் பிறகு அவங்க ஒரு சில பகுதியை ஒரு கிறிஸ்துவன் ஸ்டேட்டாக கொண்டு வரத்துக்கு முயற்சி செய்தாங்க. மியான்மர், பங்களாதேஷ் இதையெல்லாம் வைத்து நம்மளுடைய பகுதியில் ஒரு சில பகுதியெல்லாம் மிசோரம்லாம் சேர்த்து கூட பண்ணணும் அப்படின்னு இருந்தாங்க. இதை அவர் வெளிக்கொண்டு வந்தார் ஷேக் ஹசீனா. அமெரிக்காவுக்கு எதிராகவே அவர் பேசுகிறார, இந்தியாவோடு அதிகமாக ஏன்னா நம்முடைய நிறைய எல்லை பிரச்சனைகள் இருந்தது ஷேக் ஹசீனா இருக்கும் பொழுது தான் தீர்த்து வைக்கப்பட்டது. பார்டரே வரையறை இல்லாமல் இருந்ததெல்லாம் மோடியும் அவர்களும் பேசி சில விஷயங்கள் சரி பண்ணாங்க. இந்தியாவுடைய அண்டை நாடுகளில் இது போன்ற இணக்கமாக ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுங்கிறத டீப் ஸ்டேட் வேலை பார்த்துட்டு இருந்தது. அப்படி ஒரு பிரச்சனைங்க. ஸ்ரீலங்காவில் பாலிசி டிசிஷன்,
அங்கேயும் வந்து ஆர்கானிக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பொருளாதார சீர்குலை இருந்தது. அங்கேயும் நீங்கள் பாருங்கள், அந்த ஒரு குடும்பம் எல்டிடியை ஒழிச்சாரு, அதை வைத்து மீண்டும் ஆட்சிக்கு வந்தாருங்கிறதெல்லாம் ராஜபக்ஷ குடும்பம் இருந்தாலும், இனிமே தக்காரு மிக்காரும் நம்மவே ஆட்சி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கனவுல இருந்துட்டு, நாம் பண்ணுறது தான் ஆட்சி அப்படிங்கிற ஒரு மமதையில் அவங்க செயல்பட்டதுன்னு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களும் அமைச்சரவை சகாக்களாக வந்துட்டாங்க. அவங்க குடும்பத்தினர், அவங்க ஃபேமிலியில் எப்படி அந்த இது பல பிரச்சனைகள், அந்த போராட்டம் நடந்த பொழுது எப்படி கார் ஷெட்டு எவ்வளோ பெருசு இருந்தது, லம்போகினிலேருந்து எவ்வளோ காஸ்ட்லி கார்லாம் வச்சுருந்தாங்கிறத பார்க்குறோம். அதையெல்லாம் தான் எரிக்க விட்டாங்கன்னு பார்க்குறோம். இதுவும் வந்து ஒரு விதமான இளைஞர் மத்தியில் பொருளாதாரம் நலிவடைஞ்சிருக்கு. ஆனால் ஒரு குடும்பம் நல்லா இருக்கு. இப்போ மடகாஸ்கரில் பெரிய ஏஜென்சி சமீபத்தில் நடந்தது, அங்கே தான் ஒரு ஆட்சி தலைமையே மாறி இருக்குது. இந்தோனேஷியாவில் வேலையில்லாத திண்டாட்டம் இருக்குது, அதனால எங்களுக்கு இடஒதுக்கீடு, பண சலுகைகள் இதெல்லாம் வேணும் அப்படின்னு ஒரு ஆரம்பத்தில் முடியாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் மிகப்பெரிய போராட்டம் முன்னெடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்த பொழுது அவங்களுக்கு அது திரும்பி கிடைச்சிருக்குது அப்படிங்கிறது. இதையெல்லாம் அங்கே நடந்திருக்க, இதெல்லாம் ஏன் இந்தியாவில் நடக்கலை? இந்தியாவில் நடக்காமல் இருந்ததா அப்படின்னா அப்படியும் இல்லை. இப்பொழுது பார்த்தீங்கன்னா லடாக்கில் ஆரம்பித்தாங்க, வான்சுக்கு கொளுத்தி போட்டார் வந்தது. அதுக்கு அவங்க பயன்படுத்தியிருக்கிற அந்த வேர்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, எப்படி ஒரு வன்மத்தோடு பிபிசி இருக்குது அப்படிங்கிறது. தீப்பொறி மங்களாக இருந்ததுதான், அது இன்னும் பத்திக்கிட்டு எரிஞ்சிருக்கணும், ஆனால் அந்த தீப்பொறி வந்து மங்களாக இருக்குது. லடாக்கில் வந்து தொடங்கி வச்சாங்க, பிஜேபி அலுவலகத்தில் கொளுத்துனாங்க. அது என்ன ஆரம்பத்தில் வந்து நான் இப்படி ஒரு வன்முறையை நான் தூண்டவில்லைன்னு அவரே மாற்றி பேசினார். ஆனால் தைரியமாக ஒரு நடவடிக்கை இந்த அரசு என்னன்னா, இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு, இவர் அரெஸ்ட் பண்ணாங்க மிகப்பெரிய கலவரம் நடந்துரும் அப்படின்லாம் ஆரம்பத்தில் யோசிச்சாங்களான்னு தெரியாது. ஆனாலும் செய்வோம், என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு ஃபுல்லாக மிலிட்ரியை இறக்கிட்டு வாங்சுங்கை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. அந்த போராட்டத்திற்கு முன்பு அவர் தூண்டி விட்டதுனால காங்கிரஸில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்லேருந்து எல்லாரும் போய் பிஜேபி அலுவலகத்தை கொடியை வச்சு கொளுத்துனா, கட்டடத்தை எரிச்சான், எல்லாம் பண்ணான். வாங்சுக்கு அரெஸ்ட் பண்ணவுடனே அவர் தான் இந்த வந்து இங்கே புதுதாக வந்த ஒரு புத்தர் மாதிரிலாம் அவரை வந்து உருவப்படுத்தினானோ. நான் வந்து அவரை சந்தித்திருக்கிறேன், அவர் எப்படிப்பட்ட ஒரு 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 மகாத்மா, எப்படி ஒரு அறப்போராட்டத்தை முன்னெடுக்கிறாரோ அப்படி இந்த என்விரான்மெண்ட் கிளைமேட் சேஞ்சுக்காக அப்படி குரல் கொடுக்கக்கூடிய யார், வீணா போன பிரகாஷ் ராஜன் ஒருத்தன் இருக்கானே, அவன்லாம் பதிவு போட்டுருந்தான். அவருடைய குரல் வலையெல்லாம் நசுக்குகிறது மத்திய அரசு அப்படின்னு அவனை தூக்கி உள்ளே வச்சாச்சு. அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு போராட்டம் அங்கே நடந்ததா? இல்லை. அப்படின்னா இந்த ஊர் இப்போ இந்த மங்களான தீப்பொறின்னு சொல்கிறான்ல பிபிசி, அதான் கேட்குறேன், அது இன்னும் சுடர் விட்டு எரிஞ்சிருக்கணும்ல, அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி வச்சாச்சுல்ல, பண்ணி பார்க்க வேண்டியதுன்னு. ஏன்னா இப்போ இந்த லடாக்ல என்னென்ன விஷயங்கள் செய்யணும், மறுசீரமைப்புக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னா பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அவங்க ஒரு கால வரையறை சொல்லியிருக்காங்க, அதன்படி ஒவ்வொரு ஷெட்யூலில் அது நடந்துட்டு இருக்கு. அதற்குள்ளாகவே நான் சொல்றதை நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க. பாலிசி வைஸ் சரி, இப்போ இளைஞர்கள் தான் அவங்க தூண்டணும். பார்த்தீங்கன்னா 370 மில்லியன் இளைஞர்கள் இருக்கிறார்கள் இந்தியர்கள். இவங்க வந்து ஜாதி, மொழி, பிராந்தியம் இப்படி வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு நிற்கிறாங்க. இவங்களை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு ஆள் இல்லை. அதாவது என்னன்னா, ஜார்ஜ் சோரஸால் மற்ற இடங்கள்ல பண்ணினா, இங்கேயும் ஜார்ஜ் சோரஸ் பல விஷயங்கள்லாம் விவசாய போராட்டத்துக்கு செலவு பண்ணியிருக்காரு. அந்த என்ஆர்சி, இந்த இது சிஐஏ போராட்டம் வந்த பொழுது ஷாஹின் பாக், இதுக்கெல்லாம் பல வெளிநாட்டிலேருந்துலாம் பம்ப் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஒற்றை நூலில் எல்லாரையும் இணைத்து நான் இப்போ இவங்களை வந்து தமிழுக்காக வேணால் போராடுவாங்க ஒரு குரூப்பு, ஒரு பக்கம் வந்து ஹரியானா இந்த பக்கம்லாம் வந்து ஓபிசி ரிசர்வேஷனுக்காக அங்கே போராடுவாங்க. ராஜஸ்தானில் அந்த ஒரு குஜார் அது மாதிரி கேஸ்ட் ரிசர்வேஷனுக்காக போராடுவாங்க. ஒடிசாவில் வேற ஒரு விஷயத்துக்காக போராடுவான். இங்கே வந்து ஜல்லிக்கட்டுக்காக அப்பொழுது போராடினார்கள், தங்களுடைய கலாச்சாரம் வந்து இதாக. அது போல் எப்போ இங்கே போராட்டம் ஒன்று போகிறோம். இப்போ தமிழகத்தில் ஒரு போராட்டம்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற பகுதியிலேருந்து எப்போ ஆதரவு கொடுப்பாங்க. அதே மாதிரி டெல்லியில் ஒரு போராட்டம் நடந்ததுன்னா எல்லாரும் எப்படி எல்லா மாநிலமும் சேர்ந்து இல்லை ஆதரவு கொடுக்கணும். ஆனால் இவங்க ஜாதியால் பிரிஞ்சிருக்காங்க, மொழியால் பிரிஞ்சிருக்காங்க. இவங்களை சேர்க்கக்கூடிய அந்த ஒற்றை நூல் எது, அதை வச்சு தான் இதை இவங்களை கட்டமைக்க முடியும். இவங்க அந்த ஜாதி இதுக்குள்ளார மாட்டிக்கிட்டு இருக்காங்க இளைஞர்கள். இவங்களுக்கு அவங்கள்ட்ட தனிப்பட்ட அபிலாஷைகள் இருக்கு.
இந்த தேசத்தை. அதே நேரத்தில் தேச துரோகின்னு ஒரு முத்திரை குத்திருவாங்களோ அந்த பயமும் இருக்கு. அந்த பயமும் இருக்கு. ஏன்னா வாங்சுக் அப்படி சொல்லிட்டாங்க. நாம களத்துக்கு வந்தாலே, வெளியில ரோட்ல போராட வந்தாலே நம்ம மீது தேச துரோகின்னு ஒரு பட்டம் குத்திருவாங்களோ, முத்திரை குத்திருவாங்களோ, அச்ச உணர்வுலாம் இளைஞர்களுக்கு இருக்கு. இதையெல்லாம் தாண்டி அவங்கள்ட்ட அப்படி இல்லவே இல்லையா உணர்வு அப்படின்னா, அதாவது குப்புற குழந்தை மீசையில மண்ணு ஓட்டலன்னு பூம் லைவ்னு ஒரு ஃபேக்ட் செக் அமைப்பு இருக்கு. அவங்க சொல்லியிருக்காங்க, ஆன்லைன்ல இதற்கான போர் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த இளைஞர்களுக்கும் இந்த மத்திய அரசின் மீது, ஆளும் தரப்பின் மீது கோபம்லாம் இருக்குது. அதை மனசுல அப்படியே அடுக்கி வச்சிருக்காங்க. அது எப்போ வெடிக்கும், அது இன்னைக்கே நடந்துருமா அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்துக்களையும் சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்லி ஒரு ஜென் இசட் போராட்டத்தை தூண்டக்கூடிய ஒரு வன்முறையை இந்தியாவில் விதைக்கக்கூடிய வேலையை பிபிசி செய்கிறது. இந்த நிறுவனத்தை இங்கே ஏற்கனவே இவங்க மீது ஒரு ரைடு விட்டாங்க டெல்லியில. அதுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி போட்டாங்க. அதனால தான் ரைடு விட்டாங்கன்னு கடைசியில் அவங்க எப்படி பண மோசடியில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஆதாரத்தோடு வெளியிட்டாங்க. அந்த கோபத்தில் மீண்டும் இந்தியாவில் மோடி ஆட்சி நடக்கும் பொழுது ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறது பிபிசி. இதன் மீது தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. ஆன்லைனில் பலரும் இது சம்பந்தமாக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நடவடிக்கை எடுக்க வேண்டும், முடிஞ்சால் அதை தடை செய்ய வேண்டும் பிபிசியை அப்படிங்கிறது மாதிரிலாம் பேசிட்டு வராங்க. மத்திய அமைச்சகம் என்ன நடவடிக்கை எடுக்கிறதுன்னு நாம் கூர்ந்து கவனிப்போம். நிறைவு செய்தியாக, பெண்களுக்கு பயங்கரவாத பயிற்சி ஆன்லைன் வழியாக சொல்லித்தரப்பட தொடங்கி இருக்கிறார்கள். ஜெய்ஷி முகமது அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்பு. செய்தி எப்படி பார்க்குறீங்க? ஆப்ரேஷன் சிந்தூர் அதில் பார்த்தோம், குறிவைத்து 9 பயங்கரவாத முகாம்கள் பாகிஸ்தானுக்கு உள்ளாரே பூந்து போய் அடித்தது இந்திய பாதுகாப்பு படை, விமானப்படை எல்லாம் சேர்ந்து. அதில் குறிப்பாக ஜெய்ஷி முகமது, அதில் மசூத் அசார் அவருடைய சகோதரர் அடித்து கொல்லப்பட்டது. அவரோட சேர்ந்து 16 பேர் அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களே இறந்து போனாங்க. ஃபரூக் அந்த குடும்பமே இறந்து போனது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். மசூத் அசார் மட்டும் தப்பிச்சு போயிட்டாரு அப்படிங்கிறது. இப்போ தீவிரவாத கேம்ப் எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. இப்போ பாகிஸ்தான் கவர்மெண்ட்டே ஒரு டெரரிசம் ஸ்பான்சர்டு ஸ்டேட்டு தான். ஆனால் யூஎன்ல இல்லைன்னு சொல்கிறாங்க. நாங்களே டெரரிசத்தால் பாதிக்கப்படுறோனுங்கிற உருட்டெல்லாம் உருட்டுறாங்க. அப்புறம் அவங்களே சொல்கிறாங்க யூரோப்பியனுக்காகவும் அமெரிக்கா போன்ற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்காகவும் டெரரிசத்தை நாங்களே வளர்த்தோன்னு ஒரு பக்கத்துலையும் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ அடிப்பட்ட புலி அப்படின்னு அவங்க சொல்லிப்பாங்க. மசூத் அசாருடைய தம்பி இறந்து போயிட்டான். அவங்களுடைய ஒய்ஃபு இருக்காங்க, அந்த ஃபரூக் அவருடைய ஒய்ஃபு, உமர் ஃபரூக் அவருடைய ஒய்ஃபு, அவங்களை தலைமையாக கொண்டு, அப்புறம் மசூத் அசார் அவன் தான் அந்த மும்பை பிளாஸ்டுக்கெல்லாம் காரணம். அந்த மசூத் அசாருக்குடைய 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அவருக்கு அவங்க குடும்பத்தில் எத்தனை பேர்னே தெரில. எப்போ செத்தாலும் 10 பேர் அவங்க குடும்பத்தில் செத்தாங்க, 5 பேர் செத்தாங்கிறாங்க. எத்தனை பேர்னு நமக்கு தெரில. அவருக்கு 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒன்று சாதியா அசார், இன்னொன்று சமைரா அசார் அப்படின்னு. இவங்க ப்ளஸ் உமர் ஃபரூக் அவருடைய ஒய்ஃபு, இவங்க 3 பேரையும் வச்சு பெண்கள் பயங்கரவாத அமைப்பை தொடங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. நவம்பர் 8 இதுக்காக ரெக்ரூட்மெண்ட் பெரிய அளவில் நடக்குது. அந்த அமைப்புக்கு பேர் என்னன்னா ஜமாத் உல் முமீனத் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஆன்லைன் கோர்ஸ், பயங்கரவாத ஆன்லைன் கோர்ஸ்னால் ஏதோ பெரிய அவங்க குரான் விஷயங்களோ இல்லை அவங்க என்னென்னலாம் செய்யணும், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா எப்படியெல்லாம் அவங்க அதை ஃபாலோ பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லை. எப்படி குண்டு வைக்கணும், எப்படி அவங்கள இன்ஃபிடெல்ஸ் அப்படின்னு காஃபீர்களை எப்படி கொலை செய்யணும் அப்படிங்கிற பயிற்சியெல்லாம் கொடுக்க தான் போகிறாங்க. அந்த ஆன்லைன் பயிற்சிக்கு பேர் துஃபாத் அல் முமீனத் அப்படிங்கிற அந்த கோர்ஸுக்கு பேர். இந்த கோர்ஸை நவம்பர் 8 தொடங்க இருக்கிறாங்க. இதுக்கு ஃபண்டு இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது மசூத் அசார் நானே இதுக்கான ஃபண்டெல்லாம் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன செப்டம்பர் 27 இதுக்கான ஃபண்டு டிரைவெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கேம்பில் நம்ம அடித்து 9 கேம்பை காலி பண்ண உடனேயே இம்மிடியட்டாக அதை ரீபில்ட் இந்த மசூதி பண்ணுறதுக்கு
இவங்க அந்த பயங்கரவாத மதர்சால மீண்டும் பயங்கரவாத பயிற்சியெல்லாம் கொடுக்கணுமே, அந்த பயங்கரவாதத்தை நம்பி தானே இந்த பாகிஸ்தானே இருக்கிறது. உடனே 14 கோடி உடனே அவங்களுக்கு கொடுத்த அந்த விஷயத்தை கவர்மெண்ட்டே கொடுத்தது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். இப்போ இது சம்பந்தமாக அக்டோபர் 19ஆம் தேதி பிஓகே, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், அதில் வந்து துகதாராம் இஸ்லாம் அப்படிங்கிற பேரில் ஒரு ப்ரோக்ராம், இந்த அதில் ஃபுல்லாக உமன் விங் ஆஃப் ஜெய்ஷி முகமது அவங்க தான் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அறைகோல் விடுத்து அந்த ப்ரோக்ராமையும் நடத்தியிருக்காங்க. இதை நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐஎஸ்ஐஎஸ் அதில் வந்து பெண்கள் பயங்கரவாத அமைப்பு இருக்குது, ஹமாஸில் ரொம்ப முன்னாடியே பெண்கள் பயங்கரவாதம், இஸ்ரேலுக்கு எதிராக அப்படியே புர்காவில் வந்து பாம்பு வச்சுட்டு போய் ஒரு இடத்துல போயின்னு தற்கொலை குண்டு வெடிப்புலாம் நடத்தியிருக்காங்க, அங்கே அதே மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னால் ரொம்ப முன்னால் எல்டிடியில் பெண்களுக்கான பெண் புலிகள்னே இருக்காங்க. அதற்கு அடுத்தது இப்போ ஜெய்ஷி முகமது இந்த பயங்கரவாதத்தை தொடங்கி இருக்கிறது. நமக்கு என்ன ஒரு விஷயம்னா, இது இந்தியாவில் வந்து ஆன்லைன் அப்படிங்கிறதுனால இந்தியாவிலேருந்து இதுக்கான ரெக்ரூட்மெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு ரொம்ப அதிகமான சான்ஸ் இருக்குது. கூர்ந்து இவங்களுடைய எல்லா சமூக வலைதள கணக்குகளையும் கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம அப்பையிலேருந்து சொல்லிட்டு இருக்கோம். இங்கே நடந்த பல லோன் வுல்ஃப் அட்டாக், தனியாக ஒரு ஆள் போய் ஒரு பயங்கரவாத சம்பவத்தை நினச்சி அதில் 20 பேர் 30 பேரை கொலை செய்கிறது, கொண்டு வச்சு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூரில் சிலிண்டர் தற்கொலை குண்டு வெடிப்பு நடத்துறதுக்கு இருந்தால் அது கடைசியில் ஃபெயிலியர் ஆகி கடைசியில் அவனே இறந்து போனான் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ஜமீஷா மொபைல், இதெல்லாம் வந்து லோன் வுல்ஃப் அட்டாக் அப்படிமா. ஆனால் அவனுக்கு பல பேர் உள்ளூரில் உதவி செஞ்சாங்கிறது, ஆனால் அந்த தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு ஆள் தான் பண்ணுவான் அப்படிங்கிறது, இதுதான் லோன் வுல்ஃப் அட்டாக்குங்கிறோம். இது போன்ற பல பெண்களை வந்து தயார் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது போல் இந்தியாவில் பல லோன் வுல்ஃப் அட்டாக் செஞ்சவங்களை வந்து அவங்கள பற்றி விசாரிக்கும் பொழுது அவங்க சொன்னது எல்லாமே வந்து ஜாகிர் நாயக்குடைய ஸ்பீச் எல்லாம் இதெல்லாம் ஆன்லைனில் யூடியூப்பில் அதிகமாக நான் பார்ப்பேன். அது மாதிரி வெளிநாட்டுகளில் சில பேர் பேசக்கூடிய அவங்களுடைய இதெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு. இப்போ இதை ஒரு கோர்ஸாகவே ஒருத்தன் நடத்துகிறான் அப்படிங்கிறப்ப அது இன்னும் எவ்வளவு மோசமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ சமீபத்தில் ஒரு அம்மா, ஏன்னா அந்த அம்மா வச்சு நம்ம சேனலில் வேறு அதில் பேசுகிறாங்க, அதாவது சபரிமாலா என்னும் ஃபாத்திமாவா அவங்க சமீபத்தில் பேசக்கூடிய ஒரு சில ரீல்ஸ் இதெல்லாம் வெளியில் வந்தது. தீபாவளியே நீ கொண்டாடுவியா, தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லுவியா அப்படின்லாம் கூட அவங்க வீடியோ பேசியிருந்தது. அதுக்கப்புறம் ராஜராஜ சோழனே, குந்தவை நாச்சியாரே எப்படி முஸ்லீமாக இருந்தாங்கங்கிறதெல்லாம் அடிச்சு விட்டது. அது இந்த பாலிடாக்ஸுங்கிற சேனலில் கூட அதை வந்து முழுசாக அம்பலப்படுத்தியிருந்தாங்க, எப்படி அந்த அம்மா சொல்கிறது பொய் அப்படிங்கிறது. அந்த அம்மா பேசும் பொழுது சொல்லுது, நான் எப்படி இஸ்லாத்தை வந்து உள்வாங்கினேன் அப்படிங்கிறப்ப அந்த அம்மாவும் இந்தியாவால் தேடப்படும் ஒரு குற்றவாளி, அவன் இப்போவும் மலேசியாவில் ஒளிஞ்சிருக்கிறான், அவன் ஜாகிர் நாயக்கோட வீடியோவை நான் பார்த்தேன், அவர் இப்போவும் நமக்கு இன்ஸ்பயர் கொடுக்குறாரு அப்படின்னு. ஜாகிர் நாயக் இந்தியாவால் தேடப்படும் ஒரு பயங்கரவாதி இன்ஸ்பயராக இருக்கும் பொழுது மசூத் அசார் ஏன் இன்ஸ்பயராக இவர்களுக்கு இருக்கக்கூடாது? சமேரா அசார் ஏன் இருக்கக்கூடாது? சாதியா அசார் ஏன் நாளைக்கு இன்ஸ்பயராக மாற முடியாது? இப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கிறதுனால தமிழக காவல்துறை உங்களுக்கு மீண்டும் இந்த உளவுத்துறை நம்ம சேனலில் ரொம்ப விவரமாக பார்க்குறாங்க, யார் என்ன பேசுகிறாங்க, எப்போ வழக்கு போடலாம் பார்த்துருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம ஒரு செய்தியாக சொல்கிறோம், இந்த சபரிமாலா போன்றவர்கள் இன்னும் ஆன்லைனில் நம்ம தான் ஹெச்யூடியை அதிகமாக பேசினோம், ஹிஸ்புல் உத் தஹ்ரீர் அவங்களாம் ஆன்லைனில் தான் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது போல் இங்கே நிறைய பேர் தமிழகத்தில் இருக்கிறார்கள். இவங்களுக்கு நாளைக்கு நவம்பர் 8ஆம் தேதிக்கு பிறகு ஆன்லைன் ரெக்ரூட்மெண்ட்டில் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத இவங்களுடைய வலைதள கணக்குகளையெல்லாம் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஸ்ரீடிவியோடைய விஷயங்களை கவனிக்கிறத விட அதில் பல விஷயங்கள் நாங்கள் சொல்லுவோம், எக்ஸ்போஸ் பண்ணுவோம், அதையும் பாருங்கள். ஆனால் உங்களுடைய சைபர் அந்த துறை வந்து இந்த சமூக வலைதள கணக்குகளை மிக கூர்ந்து கவனிக்கும் அப்படிங்கிறத ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறோம். இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது ஆழமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு CTV நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீ ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.